ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த வீடியோல வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எழில் முதல்வன் அவங்களோட உரைநடையின் அணி நலன்கள் அப்படின்ற டாபிக் எடுத்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல வந்து நெறைய கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நெறைய இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா, வீடியோவோட முடிவுல வந்து கொஸ்டின் மட்டும் ரைஸ் பண்ணி வச்சிருப்போம். டைப் பண்ணி வச்சிருப்போம். அந்த கொஸ்டினுக்கு உங்களால ஆன்சர் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க சிறப்பா கவனிச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு அர்த்தம். அப்படி ஒருவேளை உங்களுக்கு கொஸ்டின் 1, 2 கொஸ்டின் ஆன்சர் தெரியல அப்படின்னாக்க, இந்த வீடியோவ மறுபடியும் பாருங்க. பார்த்துட்டு போய் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அதுல கொஸ்டின் மட்டும் தான் இருக்கும். ஆன்சர் இந்த வீடியோல தான் உங்களுக்கு லெசனா இருக்கும். பார்த்துக்கோங்க. அந்த கொஸ்டினுக்கு நீங்க சிறப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உண்மையிலேயே தரமா கவனிச்சுட்டு போறீங்கன்னு அர்த்தம். நீங்க என்ன நோக்கத்துக்காக இந்த வீடியோ ஓப்பன் பண்ணீங்களோ, அந்த நோக்கத்த சிறப்பா பண்ணியிருக்கீங்க அப்படின்ற அர்த்தம். ஒருவேளை உங்களால அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியலன்னா, மறுபடியும் வீடியோவ ஒரு வட்டம் பார்த்து நீங்க அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே வந்துட்டு கவனம் சிதறாம நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் அந்த கொஸ்டினை பின்னாடி நம்ம வச்சிருக்கிறோம். முன்னாடி இருக்கிறத நீங்கள் கவனத்தோட பார்த்தீங்கன்னா பின்னாடி கொஸ்டினை நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து ஒரு விஷயத்தை வந்து இதை பண்ண முடியும் அப்படின்றது நம்பிக்கை. இதை பண்ண முடியும் அப்படின்றது நம்பிக்கை. பண்ண முடியாட்டியும் நான் அதை பண்ணி காட்டுவேன், இல்லாட்டி அதுக்கான முயற்சி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்றது தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையை தான் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஒரு நாளையுமே கடந்து போகணும். அந்த நாளில் எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும், நாளைக்கு இன்னும் எவ்வளோ எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்ற விஷயத்தையும், ஏன்னா இது போட்டி நிறைந்த உலகம். நம்ம மட்டும் தனியாக ஓடலை, நம்ம கூட லட்சம் பேர் ஓடியார வர போகிறாங்க. அதனால் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு அந்த லட்சத்தில் ஒரு ஆளாக நம்மளும் போய் முன்னாடி போய் நிற்கிறோம் பார்த்தீங்களா, நம்மளுக்கு முன்னாடி யார் நின்றுருந்தாலும் அவங்களும் இத்தனை பேரோடய ஓடியாந்து வந்து நின்னவங்க தான். ஸோ நாமளும் அதை ஃபிட் பண்ணி போய் நிற்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடையும் அந்த தன்னம்பிக்கையோடையும் நம்ம செயல்படுவோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த தேர்வில் வெற்றி பெற எங்களோட வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துடலாம். உரைநடையின் அணி நலன்கள். இது யார் எழுதுனது அப்படின்னா, எழில் முதல்வன் அவங்க எழுதுனது தான். உரைநடையின் அணி நலன்கள் அப்படின்றது. வாங்க பார்த்துலாம். சங்க இலக்கியம் நம் பாட்டனார் தோப்பு அப்படின்றாங்க. சங்க இலக்கியம் வந்து நம்ம பாட்டனார் தோப்பு. இடைக்கால இலக்கியம் நம் தந்தையர் தோட்டம் அப்படின்றாங்க. இக்கால இலக்கியம் வந்து நம் பூங்கா. இக்கால இலக்கியம் எது? நம் பூங்கா. தோப்பு ஈந்த பயன்களையும் தோட்டம் தந்த நயங்களையும் பூங்காவின் அழகினையும் ஒன்று சேர்த்து உரைநடையின் அணிகலன்களாக காண்போமா அப்படின்றாரு. யார் சொல்றது? எழில் முதல்வன் வந்து சொல்றாங்க. சங்க இலக்கியம் பாட்டனார் தோப்பு, இடைக்கால இலக்கியம் நம் தந்தையார் தோட்டம், இக்கால இலக்கியம் நம் பூங்கா. தோப்பு ஈந்த பயன்களையும் தோட்டம் தந்த நயங்களையும் பூங்காவின் அழகினையும் ஒன்று சேர்ந்து உரைநடையில் அணிநலன்களாக காண்போமா அப்படின்னு தான் சொல்றாங்க. இது வந்து ஒரு கற்பனை உரையாடல் தான். இதுல வந்து நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை வந்து நம்ம பார்த்தலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தலாம். இப்போ வந்து அதாவது வந்து இணையத்தமிழன் சங்கப்புலவர் இவங்க 2 பேரும் வந்து இப்படி பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ஓட ஆரம்பிக்குது. இதுல நமக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா, குறிஞ்சிப்பாட்டு என்ற நூலை எழுதினவங்க யார் அப்படின்னா கபிலர். குறிஞ்சிப்பாட்டு என்ற நூலை எழுதினவர் யார் அப்படின்னா கபிலர். அவர் தான் வந்துட்டு குறிஞ்சிப்பாட்டு என்ற நூலை வந்து எழுதியிருக்காரு. கபிலரின் குறிஞ்சிப்பாட்டு பற்றியா, போன்ற புலவரின் தனி செயல்களை பற்றியா, யாது குறித்து நம்ம பேச போறோம் அப்படின்ற விஷயம் தான். அதுக்கு அந்த இணையத்தமிழ் சொல்றாரு, புலவரே உங்க காலத்து பாடல்கள் எல்லாம் பிற்காலத்தில் சங்க பாடல்கள் என்று தொகுத்து வைத்திருக்கிறார்கள். அவையெல்லாம் பாட்டும் தொகையுமாக நூல் விற்பனை நிலையங்களிலும் இணையத்திலும் கிடைக்கின்றன அப்படின்றன. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? இணையமா அப்படின்றாரு. புலவரே, எங்கள் காலத்து அறிவியல் கண்டுபிடிப்புகளை காண உங்களை என்னுடன் பின்னர் ஒரு முறை அழைத்து போகிறேன். இப்போது இலக்கியம் குறித்து பேசலாமா அப்படின்னு கேட்டு பேசுறாங்க. அதை பத்தி பேசுறாங்க. சங்கப்புலவர் சொல்றாரு, நீரும் பாக்கள் இயற்றுவீரா, அகமா புறமா, அகத்துள் ஓமை மெய்ப்பாடு ஆகியன வைத்திருக்கிறீரா, நும் பாக்கள் ஆசிரியராமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு இணையத்தமிழ் சொல்றாரு, ஆசிரியர் பாவா, அதையும் எழுத எங்களில் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். எங்கள் காலத்தில் புது புது இலக்கிய வடிவங்கள் தோன்றி இருக்கின்றன. சங்க பாடல்களுக்கு பின் தமிழ் இலக்கியம் அற இலக்கியங்களாகி, காப்பிய இலக்கியங்களாகி, சிற்றிலக்கியங்களாகி, சந்த கவிதைகளாகி, புது கவிதைகளாகி, இப்போது நவீன கவிதைகளில் வந்து நிற்கிறது அப்படின்னு வந்து
இணையத்தமிழ்னு சொல்றாரு. உரைநடையில வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி அவங்க பேசுறாங்க. அடுத்து அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வளர்ச்சியோ அளவற்றது, உரைநடையின் வளர்ச்சியோ அளவற்றது, சிறுகதை, கட்டுரை, புதினம் இவையெல்லாம் எங்க கால இலக்கிய வடிவங்கள் அப்படின்றாரு. சங்கப்புலவர் உரைநடையா தொல்காப்பியர் கூறுகிறாரே அப்படின்றாரு. அதுக்கு வந்து அதேதான், நீங்களும் நானும் பேசுகிறோமே அதுதான் உரைநடை. பேசினால் உரையாடல், எழுதினால் உரைநடை, பெரும்பாலும் உரைநடை வடிவில் தான் நாங்கள் இலக்கியங்களை படைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. எம்முடைய பாக்களின் உத்திகளை நீர் பயன்படுத்தியுள்ளீரோ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து என்ன இணையத்தமிழன் என்ன சொல்றாரு, என்ன அப்படி கேட்டு விட்டீர்கள், நீங்கள் தந்த உத்திகளின் சிலவற்றை நீங்கள் தந்த பெயர்களும் சிலவற்றை நாங்கள் அவை வைத்த பெயர்களும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்றாரு. மகிழ்ச்சி உணர்ச்சிகளை காட்ட ஓமை கொண்ட மொழிநடையே ஏற்ற கருவி இவற்றை நீவீர் எப்படி பயன்படுத்துவீர் அப்படின்னு சொல்லிட்டு சங்கப்புலவர் கேட்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சி மலர் என்னும் நூலில் நான் பார்த்த சாரதி ஓமைகளை பயன்படுத்தியுள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலைக்கண்ணாடிகளைப் போல வடபுறமும் தென்புறமும் இந்த சைடும் நார்த்தும் சவுத்தும் வந்து நீர்நிலை கண்மாய்கள் வந்து 2 இருக்கு. அதுல பார்த்தாலே வந்துட்டு அந்த திருப்பரங்குன்றத்தை அழக ரசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றாங்கன்னா, குறிஞ்சி மலர் அப்படின்னு நூல்ல நான் பார்த்த சாரதி சொல்றாங்க. குறிஞ்சி மலர் நூல் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கொஸ்டினா கேட்டாங்கன்னா, நான் பார்த்த சாரதி அப்படின்றத அதுல இம்பார்ட்டன்ட். இந்த உரைநடையில வந்து நம்மளுக்கு நிறைய கொஸ்டின் வந்து நமக்கு ரைஸ் ஆகும். அவங்க எந்த இடத்துல இருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னே தெரியலப்பா அப்படின்னா இப்படி இடங்கள்ல இருந்தா கேட்டுருவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குறிஞ்சி பாட்டு அப்படின்னா கபிலர், ஏற்கனவே பார்த்து வந்தோம் பார்த்தீங்களா. குறிஞ்சி பாட்டு அப்படின்னா கபிலர், அதை பார்த்துக்கோங்க. இந்த பார்த்துக்கோங்க. குறிஞ்சி பாட்டு அப்படின்னா கபிலர். அதே மாதிரி குறிஞ்சி மலர் அப்படின்னா நான் பார்த்த சாரதி, அதையும் பார்த்துக்கோங்க. குறிஞ்சி மலர் அப்படின்னா நான் பார்த்த சாரதி, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. இதையும் பார்த்துக்கோங்க, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்க, சங்கப்புலவர் அருமையான ஓமையை கூறினீர் அடுத்து அப்படின்றாரு. அதுக்கு இணையத்தமிழன் சொல்றாரு வந்து என்ன சொல்றாரு, இன்னும் உண்டே உங்களுக்கு 1000 ஆண்டுகளுக்கு பின்பு வந்த தண்டி என்பவர் வந்து உருவகத்தை பற்றி ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒருவித்து ஒன்றென மாற்றின் அஃது உருவமாகும் அப்படின்றாரு. தண்டி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓமையும் பொருளும் வேற்றுமை விட்டுட்டு ஒன்றென மாட்டின் அஃது உருவமாகும் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. இப்படி எழுதினவங்க யார் அப்படின்னு கேட்டா தண்டி அப்படின்றதான் சரியான ஆன்சர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கள் இலக்கியங்களில் ஓமையை விட உருவமே உணர்வுகளை தூண்டி எழுப்புவதில் வெற்றி பெறுகின்றது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து முகநிலவில் வியர்வை முத்துக்கள் துளிர்த்தன என்று உருவமாக எழுதுகிறார்கள். முகநிலவில் வந்து வியர்வை முத்துக்கள் துளிர்த்தன அப்படின்ட்டு வந்து முகத்தை வந்து நிலவுக்கு உருவப்படுத்துறாங்களா, அதுதான் விஷயம் அப்படின்றாங்க. களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்று எங்கள் காலத்தில் வாழ்ந்த அறிஞர் அண்ணா வந்து அவர்கள் உரைநடையில வந்து வர சொல்லிருக்காரு. இதை சொன்னது யார் அப்படின்னு கேட்டா அறிஞர் அண்ணா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்று கூறியவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. அடுத்து அவர் அடே என்ன அவரது கற்பனை, மேலும் கேட்க பெருவிளைவு கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இணையத்தமிழ் சொல்றாரு, விதவிதமான ஓமைகளை நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீர்கள், அவற்றுக்கெல்லாம் பிற்காலத்தில் தோன்றிய இலக்கண நூல்களின் பெயர் வைத்திருக்கிறார்கள். ஓம உருவு மறைந்து வந்தால் அதற்கு எடுத்துக்காட்டு ஓமேனி அப்படின்றாங்க. ஓம உருவு மறைவு வந்தால் அது எந்த அணி அப்படின்னு கொஸ்டினா கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் எடுத்துக்காட்டு ஓமேனி அப்படின்றது தான். அதுக்கு ஒரு சாம்பிளும் கொடுத்துருக்குறாங்க. புறத்தூய்மை நீரான நம்பிக்கும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படின்றாங்க. இந்த திருக்குறளில் ஓமை உருவு இல்லை, இதை நாங்கள் உரைநடையிலும் பயன்படுத்துகின்றோம். எடுத்துக்காட்டு ஓமேனியை உரைநடையில் பயன்படுத்தியில் இணை ஒப்பு என்கிறோம். அதை வந்து என்ன சொல்றாங்க, எடுத்துக்காட்டு ஓமேனியை வந்து உரைநடையில பயன்படுத்தும் போது அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா இணை ஒப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஊர் கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது அப்படின்றாங்க. எதுக்காக வெயிட் பண்ணேன்னா உன்னோட காரியம் கைகூடாது, நீ நினைச்சது நடத்த முடியாது அப்படின்றாங்க. புரோகிதற்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று எழுத்தாளர் வா ராமசாமி அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, புரோகிதருக்காக அமாவாசை காத்துட்டு இருக்காது, அமாவாசை அதோட டியூட்டி அதை பார்க்க போயிடும், புரோகிதர் இன்னும் வரலாம் அப்படின்றக்காக அதெல்லாம் வெயிட் பண்ணாது அப்படின்ட்டு வா ராமசாமி சொல்றாரு. இது எதுல சொல்றாரு அப்படின்னா மழையும் புயலும் என்ற நூல்ல குறிப்பிடுறாரு. அப்ப மழையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கொஸ்டினா கேட்டாங்கன்னா வா ராமசாமி அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர். புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று கூறியவர் யார் அப்படின்னாலும் அதுவும் வா ராமசாமி. என்ன செறிவு அப்படின்ற சங்கப்பூர்
அக்ஜினை பொருள்களையும் உயர்திணையாக கருதி கற்பனை செய்து எழுதுவோம் நாங்க அப்படின்றாரு இலக்கிய தமிழன் சொல்றாரு. அதுக்கு சங்கப்புலவர் இலக்கணத்தில் இது உண்டே. தொல்காப்பியர் சொல்றாரு ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ஜினையை, ஞாயிறு திங்கள் நெஞ்சம், இந்த உயிரில்லாத இந்த சொற்கள் எல்லாமே வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா பொருள்கள் சொல்லுன போலவும் கேட்குன போலவும் சொல்லியாங்கு அமையும் அப்படின்னு செயல சொல்றாங்க. யாரு? தொல்காப்பியர் சொல்றாங்க என்று எழுதும் திறத்தை குறிப்பிட்டிருக்கிறார். உயிரில்லாத பொருட்களை உயிருள்ளது போலவும் உணர்வில்லாத பொருட்களை உணர்வுடையன போலவும் கற்பனை செய்வது என்று எடுத்து காட்டியிருக்கிறார் அப்படின்றாங்க. இணையத்தமிழன் என்ன சொல்றாரு? நீங்கள் குறிப்பிட்ட இரண்டையும் நாங்கள் இலக்கணை என்கிறோம். நீங்க ரெண்டும் சொன்னீங்கல்ல, உயிரில்லாத பொருள் உயிருள்ள பொருளாக பண்றது வந்து என்ன அப்படின்னா இலக்கணை அப்படின்னு சொல்றாங்க. சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் ஆலமர நிழலில் அமர்வேன் ஆள் என் விழுதை பார் அப்படின்னு சொல்லுது. அந்த அரசுக்கு இது உண்டா அப்படின்னு எண்ணும்போது அரசு கண்ணிற்படும் யான் விழுதின்றி வானுயிர ஓங்கி நிற்கிறேன் என்னை மக்கள் சுற்றி செல்கிறார்கள் கான் என்னும் வேம்பு என் நிழல் நலஞ்செய்யும் என் பூவின் குணங்களை சொல்கிறேன் வா என்றும் அத்தி நாகை விழா மா வில்வம் முதலிய மரங்கள் விழாமல் இருக்குமோ சிந்தனையில் அவைகளின் நுட்பங்கள் விளங்கும் மலை என்னை அடிக்கடி அழைக்கும் மலை மீது ஏறுவேன் ஓரிடத்தில் அமருவேன் மேலும் கீழும் பார்ப்பேன் சுற்றும் முற்றும் பார்ப்பேன் மனம் அமைதி எய்தும். எங்கள் காலத்தின் தமிழ் தென்றல் திருவிக்கா கல்யாண சுந்தரம் அப்படி இருக்காரு. ஃபுல்லாவே சொன்னது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்யாண சுந்தரம். அவங்க தான் வந்துட்டு இதை பத்தி பேசுறாங்க. திருவிக்கா அவர் தான் அதை பத்தி பேசுறாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் கூட ஒரு சொல்றேன். சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் ஆலமர நிழலில் அமர்வேன் ஆள் என் விழுதை பார் இந்த அரசுக்கு இது உண்டா என்றும் அரசு கண்ணிற்படும் யான் விழுதின்றி வானுயிர ஒங்கி நிற்கிறேன். அதாவது அரசுன்றது அரச மரம். என்னை மக்கள் சுற்றி செல்கிறார்கள் கான் அப்படின்னும் வேம்பு வந்து என் நிழலில் நலஞ்செய்யும் என் பூவின் குணங்களை சொல்கிறேன் வா என்றும். அதே மாதிரி எல்லா மரங்களோட காதலையும் விழுந்திருக்கும் போதுக்கெல்லாம் பெருமை பேத்துறது. அது மாதிரி அத்தி நாகை விழா மா வில்வம் முதலிய மரங்கள் விழியாமல் இருக்குமா சிந்தனையில் அவைகளின் நுட்பங்கள் விளங்கும் மலை என்னை அடிக்கடி அழைக்கும் மலை மீது ஏறுவேன் ஒரு இடத்தில் அமருவேன் மேலும் கீழும் பார்ப்பேன் சுற்றும் முற்றும் பார்ப்பேன் மனம் அமைதியையும் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா அவங்க வந்து சொல்றாங்க. அடுத்து சங்கப்புலவர் மோனையும் எதுகையும் செய்திகளில் வருமாயின் இனிய ஓசை இன்பம் விளையும் இவற்றினை நீவீர் உரைநடையில் பயன்படுத்துவீரோ அப்படின்னு கேட்கிறாங்க. ஆம் இதோ அப்படின்ட்டு அவர் என்ன சொல்றாருன்னா தென்றல் அசைந்து வரும் தென்தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும் அம்மலையிலே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும் புறவமும் முல்லையும் நறுமணங்கபலும் மாமையில் தோகை விரித்தாடும் தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும் இத்தகைய மலை நின்று விரைந்து விழித்திறக்கும் வெண்டருவி வட்டச் சுனையிலே வீழ்ந்து பொங்கு எழும்போது சிதறும் நீர்த்திலைகள் பலாவில் பறந்தெழுது மஞ்சனோடு சேர்ந்து கொஞ்சி குழாவும் என்று சொல்லின் செல்வர் யாரு? ராபி சேது பிள்ளை. அவங்க எதுல சொல்றாங்க அப்படின்னா தமிழின்பம் நூல்ல வந்து சொல்றாங்க. தமிழின்பம் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ராபி சேது பிள்ளை. அவர் என்ன சொல்றாருன்னா தென்றல் அசைந்து வரும் தென்தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பகுதியாகும். அம்மலையிலே வந்து கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும் புறவும் முல்லையும் வந்து நறுமணங்கமலும் கோலமாமையில் தோகை விரித்தாடும் தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும் இத்தகைய மலை நின்று விரைந்து விழித்திறங்கும் வெள்ளருவி வட்டச் சுனையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர்த்திவளைகள் பலாவியோ பாந்தெழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சி குழாவும் அப்படின்றாங்க. மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சி குழாவும் அப்படின்றாங்க என்று சொல்லின் செல்வர் யார் அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை. அவங்க தமிழின்பம் நூல்ல வந்து சொல்லி இருக்கிறாங்க. சங்கப்புலவர் அருமை உணர்வு வெளிப்பாட்டிற்கு சொல்லப்படும் கருத்திற்கு அழுத்தம் தரவும் நீவீர் உரைநடைகள் வேறு என்ன யுக்திகளை பயன்படுத்துவீர் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுல பாருங்க இணையத்தமிழன் வந்து இதற்காக சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு. சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்ய வரதராசனார் வந்து தம் நாட்டுப்பற்று என்னும் கட்டுரை தொகுப்புல வந்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கீழே பார்க்கலாம். இதை பார்த்துக்குங்க. தன் நாட்டுப்பற்று என்ற கட்டுரை யார் எழுதுனது அப்படின்னா வரதராசனார் அவங்க தான் எழுதுனது. அதையும் பார்த்துக்கோங்க. வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும். அரிசி காய் கனி முதலியவற்றை வேண்டும். உடை வீடு முதலியவை வேண்டும்.
காசும் காகித நோட்டும் வேண்டும், இன்னும் பல வேண்டும், இவற்றை ஆளும் அறிவு வேண்டும் என்று எழுதியிருக்காங்க. யார் எழுதியிருக்காங்க? மு வரதராசனார் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும், அரிசி வேணும், காய் வேணும், கனி வேணும், அதே மாதிரி உடை, வீடு அது வேணும், காசும் காகித நோட்டு வேணும், இன்னும் பல வேணும், இவற்றை ஆளும் ஸ்பெஷலாக என்ன வேணும்? அறிவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாங்க மு வரதராசனார். பாருங்க, மிக சுவையாக உள்ளது. இன்னும் வேற என்ன உத்திகள் இருக்குது அப்படின்னு இணையத்தமிழன் என்ன சொல்றாரு? இருக்கின்றனவே, படிப்பவருக்கு முரண்படுவது போல் இருக்கும், உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்லுவது முரண்படு மெய்மை அப்படின்றாங்க. அதாவது வந்து படிக்கும்போது வந்து முரண்படுற மாதிரி இருக்கும். ஆனா அது என்ன சொல்லுதுன்னா, உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்லுவது வந்து முரண்படு மெய்மை அப்படின்றாங்க. இது அதற்கும் ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றை தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும் அப்படின்றாங்க. அந்த உலகத்திலே வந்து பயம் இருக்கிற அந்த ஒன்றை தவிர நாம் எதற்கு பயப்பட வேண்டும் அப்படின்றதையும் சொல்றாங்க. இப்ப மேலும் கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இணையத்தமிழன் வந்து முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதுவார்கள். முரண்பட்ட சொற்களை என்ன பண்ணுவாங்க? சேர்த்து எழுதுவாங்க அப்படின்றாங்க. கலப்பில்லாத பொய், இதை சொல்முரண் என்கிறோம். கலப்பில்லாத பொய் அப்படின்னா இதை சொல்முரண் என்கிறோம். அதாவது சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவோம். இதனை வந்து எதிரினை இசைவு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்றோம். குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புலிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம், மெலிந்த எலும்பு கூடுகள் ஒரு பக்கம், பருத்த தொந்திகள் மறுபக்கம், கேடுகட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோசனம் தோழர்களை சிந்தியுங்கள் அப்படின்னு சொல்லி யார் சொன்னது அப்படின்னா பா ஜீவானந்தம் தான் சொல்றாரு. யார் சொல்றது? பா ஜீவானந்தம் தான் சொல்றாரு. நல்லா பார்த்துக்குங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பா ஜீவானந்தம் தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புலிச்செப்பக்காரர்கள் மறுபக்கம், மெலிந்த எலும்பு கூடுகள் ஒரு பக்கம், பருத்த தொந்திகள் மறுபக்கம், கேடுகட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோச்சனம் தோழர்களே சிந்தியுங்கள் அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னா தோழர் பா ஜீவானந்தம் தான் சொல்றாங்க. சங்கப்புலவர் கேட்கும் போது சிலிப்பு உண்டாகுதே அப்படின்றாரு. அதுக்கு இணையத்தமிழன் என்ன சொல்றாரு? புலவரை இதையும் கேளுங்கள், விடை தர வேண்டி தேவையில்லாமல் கேள்விகளையே பதில் இருப்பதை போலவும் எழுதுவோம். அது உணர்ச்சி வெளிப்பாட்டுக்கு உதவக்கூடியது. அதாவது வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, விடை தர வேண்டி தேவையில்லாமல் கேள்வியிலேயே பதில் இருப்பதை போலவே எழுதுவோம் அப்படின்றாரு. அவர் என்ன சொல்றாரு? பெரியாரை பத்தி பேசுறாங்க. பெரியார் பேசாத நாள் உண்டா? குரல் கேட்காத ஊர் உண்டா? அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா? எதைக் கண்டு அவர் திகைத்தார் அப்படின்னு எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது? எனவேதான் பெரியாருடைய பெரும் பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்ற ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றது? பெரியாரை பற்றி அறிஞர் அண்ணா அவங்க தான் சொல்றாங்க. அறிஞர் அண்ணா அவங்க தான் அதை பற்றி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் அப்படின்னா பெரியார். தந்தை பெரியாரை பத்தி பேசுறாங்க. பேசாத நாள் உண்டா? குரல் கேட்காத ஊர் உண்டா? அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா? எதைக் கண்டு அவர் திகைத்தார்? எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது அப்படின்றாங்க. அவரோட தாக்குதலுக்கு பெறாதது எந்த புராணம்? எனவே தான் பெரியாருடைய பெரும்பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருத்தம் என்று கூறுகிறேன் அப்படின்னு சொல்றவர் யாருன்னா அறிஞர் அண்ணா அவங்க தான் சொல்றாங்க. உணர்ச்சி பெருவெள்ளம் இதன் உச்சநிலை என்ன அப்படின்னு கேட்கிறாரு. உணர்ச்சி பெருவெள்ளம் இதனோட உச்சநிலை என்ன அப்படின்னா, உச்சநிலை தானே இருக்கிறதே. சொல்லையோ கருத்தையோ அடுத்தடுத்து வைக்கும் முறையிலே உள்ள சிறப்பு தான் அது. சொல்லையோ கருத்தையோ அடுத்தடுத்து வைக்கும் முறையில தான் அதுன்றாங்க. இந்தியா தான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மை தான் என் நன்மை, இந்தியா தான் என் இளமையின் மெத்தை, என் மனத்தின் நந்தவனம், என் கிழக்காலத்தின் காசி என்று பாரதி என்னும் தமிழ் கவிஞர் நம் நாட்டை உயர்த்தி கூறுகிறார். இது சொல்றது யார் அப்படின்னா பாரதியார் தான் சொல்றாங்க. இந்தியா தான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் நன்மை, இந்தியா தான் என் இளமையின் மெத்தை, என் வனத்தின் வந்து நந்தவனம் அப்படின்றாரு, என் கிழக்காலத்தின் காசி அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றது? பாரதியார் தான் சொல்றாரு. நாட்டை உயர்த்தி வந்து பேசியிருக்கிறாங்க. ஆறு இணையத்தமிழன் புலவர்கிட்ட சொல்லிட்டு விடைபெற்று செல்கிறாரு. சங்கப்புலவர் சொல்றாரு, போய் வாரும் மடிக்கணினி என்று ஏதோ கூறினார், அப்படி என்றால் என்னவென்று கேட்பதற்குள் பறந்து விட்டாரே அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத பார்த்தலாமா? இந்த பாக்ஸை பார்த்தலாமா? தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முதல் மணிக்கணினியை பத்தி சொல்றாங்க. தமிழ் மறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெயர்ல தான் முதல் மணிக்கணினியை ஆரம்பிக்கிறாங்க. எப்பனாக்கா 1983 வந்து இதை பண்றாங்க. செப்டம்பர்ல டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் என்னும் தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்தது. இக்கணினியில் முதல் முறையாக தமிழ் மொழியிலேயே விவரங்கள், அதாவது அந்த டேட்டாவை வந்து உள்ளீடு செஞ்சிருக்காங்க. நமக்கு தேவையான தகவல்களை வெளியீடாக கணினியிலிருந்து பெற முடிந்தது. உள்ளீடு செலுத்தி அதை வெளியீடாக கணினியிலிருந்து பெற முடியுது. இந்த கணினி தமிழ், ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளையும் கையாளக்கூடியதாக அமைந்தது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள இந்த
புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமைச் செயலகத்திற்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொள்ள முதல் நேர்வழி கணினியும் இந்த திருவள்ளுவரே அப்படின்னு சொல்றாங்க. முதல் நேர்வழி கணினியும் திருவள்ளுவரே அப்படின்றாங்க. மறுபடியும் நூல்வழி பார்த்தலாம், ஆரை பத்தி பார்த்தலாம். அப்படின்னாக்கா நம்ம நூல்வழியை வந்து எழில் முதல்வன் அவங்களோட நூல்வழியை வந்து நம்ம பார்த்தலாம். எழில் முதல்வனிலேயே புதிய உரைநடை என்னும் நூலில் உரைநடையின் அணி நலன்கள் என்னும் கட்டுரையின் சுருக்கம் தான் இந்த உரையாடல் வடிவமாக மாற்றி தரப்பட்டுள்ளது. மா ராமலிங்கம் என்ற எழில் முதல்வன் அவரோட இயற்பெயரை பார்த்துக்குங்க. மா ராமலிங்கம் அப்படின்றதான் அவரோட இயற்பெயர். மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே வந்து பேராசிரியராகவும் பணியாற்றிருக்காங்க. அங்கேயே வந்து ப்ரொஃபஸரா வந்து அங்கேயே வந்து இருந்திருக்கிறாங்க. குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் தமிழ் துறை தலைவராகவும் பணி செய்திருக்காங்க. மரபு கவிதை, புது கவிதை படைப்புகளும் வல்லவர் அப்படின்றாங்க. யாரு அப்படின்னா இந்த எழில் முதல்வன் அவங்க தான் வந்துட்டு இந்த எழில் முதல்வன் அவங்க தான் வந்துட்டு வல்லவர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கும் காணினும் யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றிய பெருமைக்குரியவர் தான் யாருன்னா அந்த எழில் முதல்வன். அவரோட இயற்பெயர் என்ன பார்த்தீங்கன்னா மா ராமலிங்கம் அப்படின்னு அவர் இயற்பெயர். அவரோட நூல்கள் பார்த்துங்க. இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கும் காணினும் யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றிய பெருமைக்குரியவர். புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருதும் பெற்றிருக்காரு. எந்த நூலுக்காக அவர் சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்காரு அப்படின்னா புதிய உரைநடை என்னும் நூலுக்காக இவர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, சாகித்ய அகாதமி அப்படின்ற விருதையும் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கொஸ்டினை பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டினை வந்து பாருங்க. இது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க இந்த வீடியோவை சிறப்பா நல்லா பொறுமையா பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு ஆன்சர் தெரியலைன்னா தப்பு இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் இந்த வீடியோவை வந்து ரிவைண்ட் பண்ணி முதல்ல இருந்து பாருங்க. பார்த்துட்டு கொஸ்டினுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல இந்த ஆன்சர் தெரிஞ்சிடும். இந்த ஆன்சர் தெரிஞ்சிருச்சுனால நீங்க ஒரு கான்பிடண்டா படிச்சிருக்கீங்க அப்படின்ற விஷயம் வந்து இதுல ஒரு உண்மையாயிரும். உங்களுக்கு வந்துட்டு ஒரு கான்பிடன்ட் கிடைக்கும். ஸோ நீங்க இந்த கொஸ்டினை பாருங்க. இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா வெரி குட். ஆன்சர் தெரியலன்னா தப்பு இல்லை. மறுபடியும் வீடியோ பார்த்துட்டு இந்த ஆன்சர் பண்றதுக்கு பாருங்க. இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, குறிஞ்சி பாட்டை இயற்றியவர் யார்? குறிஞ்சி பாட்டை வந்து இயற்றினவங்க யார் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது பாருங்க, முதல் கணினியின் பெயர் என்ன? முதல் கணினியோட பெயர் என்ன அப்படின்றதான் செகண்ட். தேர்ட் பாருங்க, குறிஞ்சி மலர் நூலின் ஆசிரியர் யார்? குறிஞ்சி மலர் நூலோட ஆசிரியர் யார் அப்படின்றதான் கொஸ்டின். அடுத்து பாருங்க, ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றன மாற்றின் அஃது உருவமாகும் என்று கூறியவர் யார்? ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றன மாற்றின் அஃது உருவமாகும் என்று கூறியவங்க யார் அப்படின்றதான் கொஸ்டின். களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது என்ற கூற்று யாருடையது? களம்புக துடித்த நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது அப்படின்ற இந்த கூற்று வந்து யாருடையது அப்படின்றாங்க. மழையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மழையும் புயலும் என்ற நூலோட ஆசிரியர் யார்? தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின், உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா, சோலையும் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் என்ற வரிகளை எழுதியவர் யார்? சோலையும் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் என்ற வரிகளை எழுதியவர் யார் அப்படின்றதுதான் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க, எழில் முதல்வனின் இயற்பெயர் யாது? எழில் முதல்வனோட இயற்பெயர் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். எழில் முதல்வனின் இயற்பெயர் யாது? எங்கெங்கும் காணினும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? எங்கெங்கும் காணினும் அப்படின்ற அந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படின்றதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோ முடிச்சுட்டு கொஸ்டின் வந்துருக்கோம். பார்த்தீங்களா, அந்த வீடியோவிலே இதுக்கு ஒரு ஆன்சர் இருக்கு. ஸோ அது வந்து நீங்க பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச்.